ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். கடந்த வாரம் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். என்னன்னா, தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய விருப்பம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா, நம்முடைய விருப்பங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நமக்கு என்ன செய்கிறது, பெற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா விருப்பமும் விசுவாசத்திற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. இந்த கடந்த இன்னும் வருகிற சில வாரங்களுக்கு எப்படி நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்வது, தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய போறோம், நம்ம வருகிற வாரங்களை நம்ம தியானிக்க போறோம். ஆனா இந்த வாரம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை என்னோடு கூட பேசினபடியால் அந்த காரியத்தை இந்த நாள் நம்ம சேர்ந்து என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. யோசுவா 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை என்ன செய்யுங்கள், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னைக்கு? உங்களை இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கடந்த வாரம் நான் சொன்னேன், அற்புதத்திற்கும் விருப்பத்திற்கும் மிகுந்த தொடர்பு என்ன செய்கிறது இருக்கிறது போல, அற்புதங்களுக்கும் பரிசுத்தமான வாழ்விற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களுக்கும் விருப்பங்களுக்கும் எப்படி மிகுந்த தொடர்பு. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி நம்ம விருப்பம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதோ, அதே போல அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது மிகுந்த முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அதான் யோசுவா சொல்றாரு, உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, முதலாவது உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வாரு, அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரம் ஏற்கனவே சொன்னது போல நல்லா கவனித்தீங்கன்னா, தேவன் ஒருவருக்கும் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. அவர் யாருக்கும் வித்தியாசம் பார்க்கிறவரும் அல்ல. அவர் நம்ம போன வாரம் சொன்னோம் பார்த்தீங்களா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்கிறாரு, மழையை பெய்ய பண்ணுகிறார். நல்லவர் மேலும் தீயவர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லவங்களுக்கும் அற்புதம் செய்கிறார். நல்லவங்களுக்கும் காற்று கிடைக்குது, தீயவர்களுக்கும் என்ன செய்யுது, காற்று கிடைக்குது. அப்ப தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மாற்றுமே இல்ல. அவர் எல்லோருக்கும் என்ன செய்கிறார், அற்புதங்களை செய்ய அவர் ஆசையா இருக்கிறார், அவர் விருப்பமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் அவர் நன்மை செய்ய விரும்புகிறார். ஆமென். நம்பி வந்த எல்லோருக்கும் என்ன உண்டு, அற்புதம் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அற்புதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தடையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் 100% உண்டு. ஹல்லேலூயா. தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை, தேவன் நமக்காக வைத்திருக்கிற அற்புதங்களை நாம் அடைய விடாதபடிக்கு நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய தடை எதுன்னா, பாவம் ஒரு பெரிய தடையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதைத்தான் அந்த யோசுவாவின் புஸ்தகத்துல நிறைய காரியத்துல யோசுவாவின் புஸ்தகத்துல நம்ம என்ன செய்கிறோம், அதை பார்க்கிறோம். யோசுவாவுக்கு முன்பாக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி மோசே கொண்டு வருகிறார். இப்ப மோசே என்ன செஞ்சிட்டாரு, மரித்து போய்விட்டாரு. யோசுவா அடுத்த ஒரு தலைவனாக எழும்பி இந்த ஜனங்களை என்ன செய்கிறாரு, கானான் தேசத்தை நோக்கி என்ன செய்கிறாரு, கொண்டு போயிட்டு இருக்கிறார். எங்க கொண்டு போறாங்க, கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த வாக்குத்தத்தம் இவர்களுக்கு எப்ப கொடுத்தார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 வருஷத்துக்கு முன்பாகவே இவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்து விட்டது. ஆபிரகாமின் நாட்களே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு, உன்னுடைய ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல என்ன செய்வாங்க, போய் வாழ்வாங்க. அந்த தேசத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், சுதந்திரமாய் தருவேன், சொந்தமாய் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிட்டாரு, செய்துட்டாரு. இப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானானை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தை தான் மோசே என்ன செஞ்சிட்டாரு, மரித்துட்டாரு. அடுத்த தலைவனாகிய யோசுவா அந்த ஜனங்கள் என்ன செய்யறாரு, வழி நடத்தி கொண்டு போகிறார். இப்ப யோசுவாவுக்கு முன்பாக பெரிய பெரிய சவால்கள் அவனுக்கு முன்பாக என்ன செய்கிறது இருக்கு. அவனுக்கு முன்பாக பெரிய பெரிய
சவால் இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய ராட்சதர்கள், பெரிய பெரிய அரக்கர்கள், கொடுமையானவர்கள், யுத்தத்தில் பழக்கமுடையவர்கள், கொடூரமான ஜனங்கள்லாம் இவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தத்தை பத்தி என்ன செய்யாது, ஒன்றுமே தெரியாது. இவர்களை அடிமை வேலை செஞ்சதான் இவங்களுக்கு என்னது பழக்கம். இப்ப அடிமைத்தனத்துல இருந்து என்ன செய்யறாங்க, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போய்கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களை என்ன செய்யறாரு, இவங்களுக்கு கொடுக்கிறாரு. அதுல முதல் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, இந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோர்தான் நதி உங்களுக்கு முன்பாக என்ன செய்யும், 2ஆய் பிளந்து உங்களுக்கு வழி திறந்து கொடுக்கும் என்பதுதான் முதலாவது வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? ஏன்னா இவர்களுக்கு முன்பாக யோர்தான் கரை புரண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓடிக்கொண்டிருக்குது. இந்த நதி, அந்த யோர்தான் நதியை தாண்டினா தான் என்ன செய்ய முடியும், அக்கறைக்கு இவங்களால என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்போ ஒரு பெரிய சவால்களுக்கு மத்தியில கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, இந்த யோர்தானை கடந்து நீங்க என்ன செய்வீங்க, போவீங்கன்னு சொல்லும் போது அந்த யோசுவா சொல்றாரு, நமக்கு முன்பாக பெரிய அற்புதங்கள் என்ன செய்யுது, காத்து கொண்டிருக்கிறது. அதே போல நிறைய சவால்களும் நமக்கு முன்பாக என்ன செய்கிறது, நமக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வாரு, அற்புதங்களை செய்வார். உடனே ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தங்களை என்ன செய்யறாங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்றாங்க தங்களுடைய அசுத்தங்களை விட்டு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது பலவிதமான சிந்தனைகளோடு தான் என்ன செய்யறாங்க, பலவிதமான எண்ணங்களோடு வந்திருக்கிறாங்க, பல பாவ போராட்டங்களோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் யோசுவா மூலம் ஆண்டவர் பேசுறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கன்னு சொன்ன போது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்களை பரிசுத்தம் பண்றாங்க. ஆண்டவரே, எங்கள் தீய வழிகளை விட்டு என்ன செய்கிறோம், நாங்க மனம் திரும்புறோம் ஆண்டவரேன்னு சொல்லி இவங்க பரிசுத்தம் படுத்தின உடனே என்ன நடக்குன்னா, இவர்களுக்கு முன்பாக தடையாக நின்று கொண்டிருந்த யோர்தான் என்ன செய்யுது, 2ஆய் பிளக்குது. இப்ப யோர்தான் என்ன செஞ்சிட்டாங்க, கடந்துட்டாங்க. ஏன்னா பரிசுத்தம் பண்ணி கொண்டதுனால என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னா யோர்தான் கரை புரண்டு என்ன செய்யுது, வெள்ளம் போது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிறவங்க அந்த யோர்தான் நதியில காலை வைத்த உடனே அந்த நதி என்ன செய்யுது, 2ஆய் பிளக்குதுன்றதை நம்ம என்ன செய்கிறோம். 13ஆம் வசனம் பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானில் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஆண்டவர் சொன்ன மணி அற்புதம் என்ன செய்கிறது, ஆண்டவர் சொன்ன மணி அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. எதனால நடந்தது, ஜனங்கள் தங்களை என்ன செய்தாங்க, சுத்திகரித்துக் கொண்டாங்க. ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பாங்க. தீய காரியங்களை, விட வேண்டிய காரியங்களை என்ன செய்யறாங்க, விட்டு தங்களை ஆயத்தம் பண்ணதுனால கர்த்தருடைய அற்புதம் லகுவாய் அங்க என்ன செய்கிறது, நடக்கிறது. அல்லேலூயா. எப்பயுமே சொல்றோம் பாருங்க, தேவ ஜனங்கள் தங்களை தகுதிப்படுத்தி தங்களை ஆராய்ந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவ சமூகத்துக்கு திரும்பும் போது அற்புதங்கள் எளிமையாய் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வியாதிகள் எளிமையா சுகமாகும். போராட்டங்கள் எளிமையா என்ன செய்யும், அது சொல்றாங்க பாருங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகிற பிரச்சனை. கரை புரண்டு ஓடுனா என்னது, வெள்ளம் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு என்ன செய்யுது போது. அப்படிப்பட்ட இடத்துல கூட தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இது என்னன்னா, நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு காரியம், நடக்கவே முடியாது என்ற ஒரு காரியம் அற்புதமா இவர்களுக்கு என்ன செய்கிறது, நடக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதத்தை பார்த்து என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அப்ப யோசுவா சொல்றாரு, தொடர்ந்து சொல்றாரு, உங்களை நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அடுத்த அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் என்ன செய்யறாங்க, ஜனங்கள் பார்த்து என்ன பண்றாங்க, அந்த யோர்தான் நதியில் என்ன செய்யறாங்க, கற்கள் குவியல் எல்லாம் என்ன செய்யறாங்க, குவித்து வச்சு என்ன செய்யறாங்க, கடந்து செல்வதற்கு ஆயத்தமா இருந்து கடந்து என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். என்ன அற்புதம் அப்படின்னா, யோர்தானை முடிச்சுட்டாங்க. இப்ப எரிகோ ஒரு பெரிய கோட்டையா என்ன செய்யுது,
இவங்க தாண்டி போவதற்கு பெரிய மதில் சுவர் என்ன செய்யுது? இந்த எரிகோன்ற பட்டணத்தை நீங்க 6வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 6:1 பாருங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை. அந்த பட்டணம் பாத்தீங்கன்னா சுத்தி நல்லா அடைச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க? உள்ள யாரும் போக முடியாது, உள்ள இருந்து யாரும் வெளியும் வராத அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? பயங்கரமா அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அந்த எரிகோ கோட்டையை குறித்து நீங்க வேதத்துல தியானிக்கும் போது அது சும்மா ஒரு மதில் செவுர்மானி மட்டும் என்ன இல்ல இல்லாம, அதுக்கு மேல ஒரு 6 பஸ் போற அளவுக்கு அகலமான ஒரு மதில் செவர் தான் என்னது இந்த எரிகோ கோட்டை. இந்த கோட்டையுடைய இன்னொரு பிரத்யேகம் என்னன்னா, இந்த கோட்டைக்குள்ள வீடுகள்லாம் என்ன செய்யுது? வீடுகள்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பெரியது, ரொம்ப பெரிய மதில் சுவர்களால் என்ன செய்யுது? கற்களால் என்ன செய்யிருக்கிறாங்க? கட்டப்பட்டிருக்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, இந்த மதில் செவரும் உங்களுக்கு முன்பாக என்ன செய்யும்? இடிந்து விடும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, இந்த மதில் சுவர் உங்களுக்கு முன்பாக என்ன செய்யும்? இந்த தடை உங்களுக்கு முன்பாக மாறும்னு கர்த்தர் என்ன செய்யறாரு? வாக்குத்தத்தம் பண்றாரு. இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அதே போல என்ன செய்யறாங்க? ரெடி ஆகுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்யறாங்க? ரெடி ஆகுறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை அவங்களுக்கு என்ன செய்யறாரு? சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எரிகோ கோட்டை உங்களுக்கு முன்பாக என்ன செய்யும்? இடிந்து விழும். ஆனாலும் நீங்க ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. 16 வசனம் பாருங்க. 6வது அதிகாரம் 16, 17 வசனம் 18 வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். இப்ப நல்லா கவனிங்க. மிகுந்த ஆரவாரத்தோட என்ன செய்யறாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுறாங்க. எதற்காக? யோர்தானை கடந்தாச்சு. இப்ப என்ன இருக்கு? எரிகோ முன்பாக இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, எரிகோ உங்களுக்கு முன்பாக என்ன செய்யும்? இடிந்து விழும் சொல்றாரு. இப்ப இந்த பரிசுத்தம் பண்ணி கொண்ட ஜனங்களை ஆண்டவர் ஒரு டெஸ்ட் என்ன செய்யறாரு? உண்மையாவே நீங்க பரிசுத்தம் பண்ணி இருக்கிறீங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக என்ன பண்றாரு? ஒரு டெஸ்ட் பண்றாரு. அதுக்காக ஆண்டவர் அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை என்ன செய்யறாரு? சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த எரிகோ பட்டணம் எப்படிப்பட்டது? சபிக்கப்பட்டது. இந்த எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்டது. இதில் உள்ள ஜனங்களும் என்ன செய்யப்பட்டவங்க? சபிக்கப்பட்டவங்க. அதனால நீ இந்த எரிகோ கோட்டை இடிந்து விழும்போது இதுக்குள்ள போய் உனக்குன்னு நீ ஒன்றை என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த பட்டணத்துக்குள்ள நீ போகிற, ஆனா என்ன செய்யக்கூடாது? இதுல உள்ளது எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறபடியால் அதிலிருந்து ஒன்றை நீ என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது நீ என்ன ஆகுற? உனக்கும் என்ன பண்ற? சாபத்தை கொண்டு வருகிற. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும். அப்ப என்ன சொல்றாரு? எடுக்கிறதுனால நீயும் சபிக்கப்படுகிற. இன்னொன்னு காரியம் என்ன சொல்றாரு? ஜனங்களையும் என்ன செய்யற? பாளையத்தையும் நீங்க என்ன செய்றீங்க? சாபத்திற்குள்ளாக என்ன செய்றீங்க? கொண்டு போய் விடாதபடிக்கு, ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? கலங்க பண்ணாதபடிக்கு சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எதுக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு? சாபத்தீடான எதையும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. இப்ப இதே மாதிரி என்ன பண்றாங்க ஜனங்கள்? இந்த எரிகோக்குள்ள என்ன செய்யறாங்க? போறாங்க. அதே போல 7 தரம் சுற்றி வருகிறாங்க. சுற்றி வந்த உடனே என்ன ஆகுது? எரிகோ கோட்டை ஆண்டவர் சொன்னதுபடி இடிந்து என்ன செய்து விழுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே இடிந்து விழுகிறது. இடிந்து விழுந்த உடனே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? போய் அந்த பட்டணத்தை தீக்கரையாக்கி என்ன செய்யறாங்க? ஆண்டவர் சொன்னதுபடியே அதுல இருந்து வெள்ளி பொன்னெல்லாம் எடுத்து தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யறாங்க?
கர்த்தருக்கு பரிசுத்தமாக என்ன செய்யறாங்க, சேர்த்து கொண்டு வருகிறாங்க. இப்ப அடுத்து ஒரு முக்கியமான காரியம் என்ன செய்யுது, நடக்குது. என்ன நடக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்து ஒரு சின்ன பட்டணம் ஒண்ணு என்ன செய்யுது, இப்போ ஒரு பெரிய கோட்டையவே என்ன செஞ்சுட்டாங்க, இடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, தகர்த்து உள்ள போயிட்டாங்க. இப்போ ஒரு சிறிய கூட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இந்த எரிகோவுக்கு அங்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எரிகோவை தாண்டி போகும்போது அடுத்து ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்றாங்க. அவர்கள் யார் என்றால் 7வது அதிகாரம் 1வது, யோசுவாவோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவனை கர்த்தர் என்ன செய்யறாரு, ஏன்னா அவ்வளவு பெரிய மதில் சுவர் என்ன செய்யுது, எதனால இடிஞ்சு விழுந்துச்சு, வெடிகிடி எதுவும் வச்சாங்களாங்க இல்ல, எதனால இடிஞ்சு விழுந்துச்சு, எதனால வந்துச்சு, கர்த்தரை துதித்து பாடினதுனால வெறும் சத்தத்தை கொண்டு மாத்திரம் என்ன செய்தது, இடிந்து விழுந்தது. பெரிய ஒரு அற்புதம். ஏன்னா அவ்வளவு பெரிய மதில் கோட்டை, ஜனங்கள் கர்த்தரை பாடி துதித்த பொழுது, ஆர்ப்பரித்த போது என்ன செய்கிறது, இடிந்து விழுகிறது. இப்ப எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான கொண்டாட்டம். என்னது, இடிந்தே விழுந்துருச்சப்பா, கர்த்தர் எவ்வளவு பெரிய வல்லவர் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த ஒரு யுத்தத்திற்கு என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தயாராகிறாங்க. 2வது வசனம் பாருங்க, 7வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான்றாங்க. இப்ப எரிகோவை கடந்தாச்சு. எரிகோவுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஆயி என்ற ஒரு சின்ன பட்டணம் இருக்கு. அந்த பட்டணத்துல மொத்தம் வாழ்ந்ததே 12,000 பேர் தான் என்ன செய்யறாங்க, மொத்தம் இருந்ததே எத்தனை பேர் தான், 12,000 பேர் தான் அந்த ஊர்ல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்றவங்க மட்டும் 6 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க. எத்தனை பேரு, 6 லட்சத்துக்கு மேல என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து சிலர் மனிதரை யோசுவா என்ன செய்யறாரு, போய் அந்த ஆயியை பத்தி கொஞ்சம் என்ன செய்யுங்க, விசாரிச்சுட்டு வாங்க, அந்த ஊர் எப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, போய் பார்த்துட்டு வாங்க, வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. இவங்களும் போய் என்ன செய்யறாங்க, அந்த ஊரை என்ன செய்யறாங்க, சுத்தி பார்த்துட்டு யோசுவாவிட்ட திரும்பி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அது ரொம்ப ரொம்ப சின்ன ஊரு, ஈஸியா என்ன செஞ்சிடலாம், அந்த பட்டணத்தை அடிச்சு தூக்கிடலாம், எதுக்கு 6 லட்சம் பேரை போட்டு நீங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே, ஒரு 2000-3000 பேர் போனா என்ன செஞ்சிடலாம், அந்த பட்டணத்தை என்ன செஞ்சிடலாம், நமக்கு சொந்தமாக்கிடலாம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, யோசுவாவிட்ட வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை, எல்லாரும் போக வேண்டியதில்லை, கொஞ்சம் பேர் மாத்திரம் 2000-3000 பேர் மட்டும் போனா என்ன செஞ்சிடலாம். உடனே யோசுவா என்ன செய்யறாரு பாருங்க, அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள், ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, எத்தனை பேர் தான் போறாங்க, 3000 பேர் போறாங்க. அவங்க எவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க, மொத்தம் இருக்கிறதே 12,000 பேர்ல எத்தனை பேர் சண்டை போடுறவங்களா இருந்திருப்பாங்க, கூடி போனா ஒரு 1000, 1500, 2000 பேர் தான் என்ன செஞ்சிருப்பாங்க. ஏன்னா வாலிபர்கள் இருந்திருப்பாங்க, முதியவர்கள் இருந்திருப்பாங்க, பெண்கள் இருந்திருப்பாங்க, சிறு குழந்தைகள் இருந்திருப்பாங்க. அப்ப இதுல யுத்தம் பண்றவங்களே மொத்தம் எத்தனை பேரு, ஒரு 2000 பேர் தான் இருந்திருப்பாங்க. இவங்க எத்தனை பேர் போறாங்க, 3000 பேர் போறாங்க. 3000 பேர் போய் 2000 பேர்ட்ட என்ன செஞ்சிடறாங்க, தோத்துட்டு வந்துடுறாங்க. என்ன நடக்குது பாருங்க, ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவங்கி செபாரீம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இங்க பாருங்க, பெரிய பெரிய வெற்றியை பார்த்து என்ன செஞ்சவங்க, பெரிய பெரிய வெற்றியை பார்த்து வந்தவங்க, யோர்தான் நதி 2ஆ பிளக்குது, எரிகோ கோட்டை அப்படி என்ன செய்யுது, தரை மட்டமா விழுகுது. இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து வந்த ஜனங்க போயும் ஒரு 2000 பேர்ட்ட என்ன செய்யறாங்க, தோத்துட்டு எத்தனை பேர் செத்து வர போயிட்டாங்க, 36 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, செத்தும் போயிட்டாங்க. யுத்த வீரர்கள், படை வீரர்கள், சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் என்ன செய்யாம போச்சு, நடக்காம போச்சு. அசால்ட்டா போய் தூக்கிடலாம் நினைச்சது என்ன ஆகி போச்சு, இது என்ன ஒரு சின்ன காரியம் தானே, ஈஸியா நம்ம கிடைச்சிரும் அப்படி நினைத்த அற்புதம் இப்ப என்ன ஆகி போச்சு உங்களுக்கு. திரும்பி பயந்து ஓடி வர்றாங்க. 36 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, செத்து வேற போயிட்டாங்க. ஜனங்களுடைய இருதயம் இப்ப என்ன ஆகி போச்சு, கரைந்து தண்ணீராய் போயிற்று. இப்ப என்ன நடக்குது பாருங்க,
6ஆம் வசனம், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, தலைவன் வேற என்ன செய்ய முடியும், என்ன சின்ன கூட்டத்துக்கிட்ட போய் என்ன செஞ்சிட்டமே, இப்படி தோத்துட்டு வந்துட்டமேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்பாக சட்டைக்கட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு என்ன செய்யறாரு. அப்ப அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அவர் சொல்ற காரியத்தை கவனிங்க. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது முது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர்னு என்ன செய்யறாரு, ஆண்டவர்கிட்ட அழுது புலம்புறாரு. ஆண்டவரே, நாங்க அங்கேயே இருந்திருந்தோம்னா, யோர்தானை கடக்காம அங்கேயே கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா என்ன செஞ்சிருக்கோம், நல்லா இருந்திருக்குமே. ஆண்டவரே, தேவையில்லாம இந்த கானானுக்குள்ள எதுக்கு எங்களை என்ன செய்யறீங்க, கொண்டு போறீங்க, அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதை கேள்விப்படுகிற ஜனங்கள், இப்ப எங்க ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, போயும் ஒரு 2000 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, தோத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப இதை கேள்விப்படுகிற ஜனங்களா என்ன செய்வாங்க, கேள்விப்படுற ஜனங்கள் என்ன செய்வாங்க? இப்ப உங்களை ஒரு சின்ன பையன் அடிச்சு கீழே தள்ளிட்டு போயிட்டான்னா ஊர்லாம் என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க? உங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, போய் ஒரு சின்ன பையன் போய் தோத்துட்டு வந்துட்டே, நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இதே மாதிரி ஒரு அவமானம் இப்ப யாருக்கு உண்டாகுது? என்னடா பெரிய பெரிய செங்கடல் பிளந்துச்சு, வானத்துல இருந்து மண்ணா வந்துச்சு, அது இதெல்லாம் என்னென்னமோ பெருசா பார்த்து வந்த ஜனங்க போயும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் முழங்கால் போட்டு என்ன செஞ்சிட்டீங்க, அடி வாங்கிட்டு வந்துட்டீங்களாடா சொல்லி என்ன செய்வாங்க, பேசுவாங்களா இல்லையா? அப்ப இதைத்தான் யோசுவா என்ன செய்யறாரு, ஐயோ, எங்களை சுற்றிலும் இருக்கிற பெரிய பலத்த ஜனங்கள் இதை கேள்விப்படும் போது என்ன செய்வாங்க, எங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்களே ஆண்டவரேன்னு என்ன செஞ்சிட்டு இருக்காரு, யோசுவா உட்கார்ந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. பல நேரங்கள்ல ஊழியக்காரங்க இப்படிதான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி புலம்புறாங்க, தலைவர்கள் எப்படி புலம்புறாங்க, ஜனங்களை நடத்துறவங்க எப்படி புலம்புறாங்க, என்ன ஆண்டவரே, எவ்வளோ பிரயாசப்பட்ட ஆண்டவரே, இந்த வியாதி சுகமாகலையே ஆண்டவரே, எவ்வளோ பிரயாசப்பட்ட இந்த கடன் பிரச்சனை மாறலையே ஆண்டவரே, எவ்வளவோ ஜோமன இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லையா ஆண்டவரே, யார் புலங்கிட்டு இருக்கிறது? ஊழியக்காரங்க, ஜெபிக்கிறவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, உட்காந்து தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி அவர் சட்டை கழிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இவருங்க என்ன செய்யறாங்க, உட்காந்து முடியை பிச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, உட்காந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யோசுவாவோடு என்ன செய்யறாரு, பேசுறாரு. கவனிங்க 10ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்னன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன்னா இவன் ஒரு தலைவனா, ஒரு ஊழியக்காரனா, இவன் என்ன செஞ்சிருக்கணும், இதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கணும். எதனால இவ்வளவு பெரிய வெற்றியை நம்ம சந்திச்சு வந்தோமே, இவ்வளவு பெரிய அற்புதங்களை நம்ம பார்த்து வந்தோமே, இவ்வளவு பெரிய போராட்டங்களை நம்ம ஜெயித்தோமே, ஆனா போயும் ஒரு 2000 பேர்கிட்ட நம்ம ஜனங்கள் தோத்து வந்துட்டாங்களேன்னு என்ன செஞ்சிருக்கணும், எதனால இது நடந்ததுன்னு தன்னை ஆராய்ந்து என்ன செஞ்சிருக்கணும், பார்க்க வேண்டியவன் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான், நீங்க இப்படி எங்களை போட்டு என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க இப்படி பண்ணிவிட்டீங்களே ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. எதனால இந்த ஒரு பெரிய ஒரு சிறிய கூட்டத்துக்கிட்ட இவ்வளவு பெரிய ஜனங்கள் தோற்று போனது, எதனால இவ்வளவு கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்க வேண்டிய இந்த அற்புதம் இல்லாமல் போய்விட்டதேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றார், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலர் என்ன செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க. இப்ப இஸ்ரவேலர்னா யார சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் தான் என்ன செய்யுது, எல்லா ஜனங்களையும் குறிக்குது. இஸ்ரவேலர் என்ன செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க. நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறிட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறாரு, உன்னை சோதிக்கிறாரு. நீ எப்படி பரிசுத்தமா வாழ்ற, நீ பரிசுத்தம் பண்ணிக்கணும்னு சொல்றீல, எந்த அளவுக்கு நீ உன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற, நீ தேவ பிள்ளைன்னு சொல்ற, எந்த அளவுக்கு நீ தேவ பிள்ளையா இருக்கிறன்றது ஆண்டவர் என்ன செய்யறாரு, சோதிப்பதற்கு ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் கட்டளையை மீறி என் உடன்படிக்கை என்ன செஞ்சிட்டாங்க, மீறினாங்க. சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள்
பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார்? ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணிட்ட? அவர் என்ன சொன்னாரு? நீ எரிகோவை என்ன செய்ய போற? எரிகோ உனக்கு முன்பாக இடிந்து ஒன்றுமில்லாம போகுது. இது எல்லாமே சாபத்தீடானது. இதுல இருந்து ஒன்றையும் நீ என்ன செய்யக்கூடாது, நீ எடுக்க கூடாதுன்றாரு. ஒன்றையும் உனக்காக எடுக்காதன்றாரு. அதுல இருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். ஆனா இங்க ஆண்டவரே சொல்றாரு என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பாவம் செஞ்சிட்டாங்க. என்ன பாவம் செஞ்சாங்க? ஒண்ணு, நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை அவர்கள் மீறிட்டாங்க. முதலாவது என்னது பாவம்? பாவம்ன்றது என்னது? பாவம்ன்றது என்னது? தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்தால் அது என்னது? அது பாவம். தேவன் எதை செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யாமல் இருப்பது என்னது? பாவம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யாதன்னாருன்னா, என்ன ஆண்டவரே, இது இது சில நேரம் என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க? கர்த்தருக்காக ஆண்டவர், உங்களுக்காக தான் ஆண்டவர் எடுத்து செய்த சாபத்தினால ஆண்டவர் சொல்றாரு. அதெல்லாம் என்னது? சாபன்ட்டாரு. அதுல போய் ஒண்ணு நீ எனக்கு என்ன செய்யாத, தொடாதன்றாரு. அதுல இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாமே அதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். நீ உனக்கென்று ஒண்ணு என்ன செய்யாத, எடுக்காதன்றாரு. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துட்டாங்க. முதலாவது கட்டளையை மீறாங்க, ரெண்டாவது களவு, ரெண்டாவது வஞ்சித்தல், இல்லையா? எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததுனால ஈஸியாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அற்புதத்தை இவர்கள் என்ன செய்யறாங்க? இழந்து போறாங்க. அல்லேலூயா. இழந்து போறாங்க. இப்ப நல்லா கவனிங்க. 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏன் இந்த சாபம் வந்தது? ஏன் இந்த சாபம்? ஏன் இந்த தோல்வி வந்தது? ஏன் இந்த ஈஸியாய் கிடைக்க வேண்டிய அற்புதம் உங்களுக்கு கிடைக்கலன்னா, 1வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 6 லட்சம் புருஷர்கள். யுத்தம் பண்ற புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 லட்சத்துக்கும் மேல ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வனாந்தரத்துல நடந்து வராங்க. எத்தனை பேரு? 20 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்க? நடந்து வர்றாங்க. இந்த 20 லட்சம் பேர்ல எத்தனை பேர் சாபத்தினாந்து எடுத்தாங்க? யாரு? ஒரே ஒரு ஆள். அவன் பேர் என்ன பேரு? ஆகான். இந்த ஒருத்தன் ஒரு தவறு என்ன செஞ்சுட்டான்? ஆண்டவர் 25, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, 20 லட்சம் பேர்ல ஒருத்தன் தானே தவறு செஞ்சான், அது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற நேரம் பல நேரங்கள் என்ன வந்துருது? பல நேரம் என்ன வந்துருது நமக்கு? எப்படி நம்ம தவறை எப்படி நியாயீகரிக்கிறோம் தெரியுமா? எப்படி நம்ம அதை நியாயப்படுத்துறோம்னா, என்னவரே என்னென்னமோ அக்கிரமம் பண்றான், அநியாயம் பண்றான், நான் என்ன இந்த இதைத்தானே ஒரு வார்த்தை தவறா பேசிட்டேன், இதுல என்ன வந்துருது? அப்படிதான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தவற நியாயப்படுத்துகிறோம். இது நம்முடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சத்துக்கு மேல, எவ்வளவு லட்சம் தெரியல, குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் செய்யணும். புருஷர்கள் 6 லட்சம் பேர்னா ஸ்திரீகள் எத்தனை பேர் வந்திருக்கணும்? புருஷர்கள்னா கல்யாணம் ஆனவங்க 6 லட்சம் பேர் இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு மனைவியாவது என்ன செஞ்சிருக்கணும்? இப்பவே இல்ல, ஆனா அப்பவே என்ன செஞ்சிருக்கணும்? ஒருத்தனுக்கு ஒருத்தினா கூட 6 லட்சம் மனைவி என்ன செஞ்சிருக்கணும்? அப்ப 6 12 லட்சம். ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைங்க மினிமம் வச்சாலும், இன்னைக்கே பல பிள்ளைகள் இருக்காங்க, ஆனா அன்னைக்கு எத்தனை இருந்தாங்க? நிறைய என்ன செஞ்சிருக்காங்க? இருந்திருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு மினிமம் 2 வச்சாலும் குழந்தைங்க மட்டும் எத்தனை பேர் இருக்கணும்? எத்தனை பேரு? 12 லட்சம் பேர் இருந்திருக்கணும். அப்ப குறைந்தபட்சம் 24 லட்சம் பேர் என்ன செஞ்சிருக்கணும்? இது கூட இஸ்ரவேல் ஜனங்கள் கூட மற்ற அடிமைகள் புறஜாதியினர் எல்லாம் சேர்த்து பல லட்சம் பேர் என்ன செய்யறாங்க? இதுல ஒரே ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்? சாபத்தீடானதுல எடுத்தான். இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா என்ன செய்கிறது? உருவெடுத்து வருகிறது. என்ன செய்து? இப்ப நல்லா கவனிங்க. தவறு செஞ்சது யாரு? ஒருத்தன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
ஆண்டவர் என்ன சொல்றாரு? 10ஆம் வசனம் 7:10 பாருங்க. 11ல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர் பாவம் செய்தாங்கன்னு தான் வருது. அவன் பாவம் செய்தான்னு சொன்னாரு இல்ல. ஆண்டவர் எப்படி அதை கணக்கெடுக்கிறாரு? ஒருவன் தவறு செய்தா கூட 12ஆம் வசனத்துல கடைசி ரெண்டு சொல்லுங்க. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன்னு சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாரு? நான் அவன் கூட என்ன செய்ய மாட்டேன். இப்ப தவறு செஞ்ச ஒருத்தன் தானே, ஆண்டவர் போய் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் அங்கிட்ட இருந்து தூக்கி இருந்திருக்கணும்ல, அதைத்தானே ஆண்டவர் செஞ்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்க கூட வர மாட்டேன்றாரு. இப்ப நல்லா கவனிங்க. ஒருவன் செய்த தவறுக்கு இந்த முழு ஆடுகளும் என்ன செய்கிறது? பலியாகிறது. ஒருத்தன் செஞ்ச தவறுனால அங்க பாருங்க, இவன் தப்பு செஞ்சவன் எத்தனை? ஒரே ஒருத்தன், ஒரே ஒரு ஆளு என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் அதை எடுக்காத என்ன செஞ்சுட்டான்? எடுத்துட்டான். இப்ப முறிந்தோடுகிறது எத்தனை பேரு? ஒரு தேசமே என்ன செய்கிறது? இதற்கான விளைவை சந்திக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப பாருங்க, ஒரு காரியத்தை தூக்கி வச்சான், பாவப்பட்டு செத்தவங்க எத்தனை பேரு? 36 பேரு எந்த தவறுமே செய்யாதவங்க மரித்து போறாங்க. அல்லேலூயா. எந்த தவறுமே. ஏன் காரணம்? கர்த்தர் இல்ல அப்படின்னா, கர்த்தர் நம்ம கூட இல்ல அப்படின்னா ஆபத்துகள் என்ன செய்கிறது? வருகிறது. ஆபத்துகள் நேரிடுகிறது. எதனால? யாரோ ஒருத்தவங்க செஞ்ச தவறுக்காக யாரோ ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க? பலியாகிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒரு சபையா இருக்கிறதா நம்ம சொல்றோம் பாருங்க. இந்த சபைன்றது ஒரு கூட்டம் தான். சபைன்றது ஒரு கூட்டம், ஒரு குடும்பம் இல்லையா? இப்ப ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்ணணும்னா, ஆண்டவர் நம்ம கூட வரணும்னா நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய பயபக்தியாய் வாழ்வது ரொம்ப, நம்மை சுத்திகரித்துக் கொண்டு கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம இதுல ஒரு ஆள் தவறு செய்யும் போது கூட ஒரு சபையே என்ன செய்கிறது? அதனால பாதிக்கப்படுகிறது. ரொம்ப சீரியஸான காரியம். நிறைய நேரங்கள் ஜனங்கள் இது ஒரு பெரிய விஷயமா என்ன செய்யறது இல்ல. தவறு செய்யும் போது என்ன சொல்றாங்கன்னா, என்ன பெரிய எல்லாம் செய்யாதே, நானே செஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஆனா முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தவறு செய்த மனிதன் கர்த்தர் என்ன செய்யறாரு? அதை கணக்கெடுக்கிறாரு. இஸ்ரவேலர் பாவம் செய்தாங்கன்றாரு. நான் இஸ்ரவேல் கூட வரமாட்டேன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒருவன் தவறு செய்தாலும் அது எல்லாரும் என்ன செய்கிறது? பாதிக்கிறது. அல்லேலூயா. அற்புதத்துக்காக நம்ம கதறி சில நேரம் ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இப்ப நம்ம நிறைய அற்புத கூட்டங்களை நம்ம என்ன செய்யறோம்? நடத்துறோம்னு வைங்க. இப்ப இந்த அற்புத பெருநாள அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் அப்படின்னா வர்றவங்களுடைய பங்கு மட்டும் இல்ல, அற்புதங்களை எதிர்பார்த்து வர்றவங்க பங்கு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருவருடைய பயபக்தியும் பரிசுத்த வாழ்க்கையும் தேவன் இறங்கி கிரியை செய்வதற்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அல்லேலூயா. தேவையோடு வர்ற ஜனங்கள், எதிர்பார்ப்போடு வர்ற ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காததுக்கு காரணம் என்னுடைய ஒரு குறைவும் என்ன செய்கிறது? ஏன்னா நான் ஒரு பாவம் செய்துட்டு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் அந்த இடத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டேன்றாரு? வரமாட்டேன்றாரு. தேவன் அந்த இடத்துக்குள்ள இறங்கி கிரியை செய்ய மாட்டேன்றாரு. அதனாலதான் தோல்விகள் என்ன செய்கிறது? பாருங்க, நம்முடைய ஒரு குறைவு, நம்முடைய ஒரு மீறுதல், நம்முடைய ஒரு துணிகரமான காரியம் தேவையோடு இருக்கிற ஒருத்தங்களுடைய தேவைக்கு என்ன செய்கிறது? தடையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் பாருங்க, அவன் ஒருத்தன் தவறு செஞ்சான், அப்பாவியா எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க? 36 பேர் செத்து போயிட்டாங்க. என்ன காரணம்? இவனுடைய ஒரு பாவம், இவனுடைய ஒரு மீறுதல். இப்ப பாருங்க, உடன்படிக்கை மீறிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன காரியத்தை என்ன செஞ்சிட்டான்? இப்ப நல்லா கவனிங்க, மீறினது இஸ்ரவேலர்களா இல்ல ஆகானா? கட்டளையை மீறினது யாரு? ஆகான் தான் மீறினா. ஆனா கர்த்தர் அதை எப்படி பாக்குறாரு? இஸ்ரவேலர் மீறினதை தான் பாக்குறாரு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்ம ஒரு ஆள் கர்த்தருடைய கட்டளையை மீறும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, சபையார் கட்டளையை மீறிட்டாங்கன்னு தான் கர்த்தர் எடுக்கிறார் அதை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் அற்புதம் பெற்றுக்கொள்ள, மற்றவர்கள் தேவனிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பரிசுத்தம் தான் எனக்கு அற்புதத்தை கொண்டு வருது. இன்னொரு ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க பரிசுத்தமா வாழலனா எனக்கு கிடைக்க வேண்டிய அற்புதம் கிடைக்காம போயிடும். அல்லேலூயா. இது ரொம்ப உண்மை. ஆமென்.
ஹல்லேலூயா. நீங்க தவறு செய்யும் போது அப்பாவி ஜனங்கள் அநேக நேரங்கள் என்ன செய்யறாங்க? பாதிக்கப்படும். இப்ப இவன் வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சமூகத்துல போகும்போது யாரு என்னன்றத தெள்ள தெளிவா ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்ப இவங்க சீட்டு போட்டு என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. 17 வசனம் பாருங்க, 16ல இருந்தே கூட வாசிங்க. 7:17. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஆண்டவர் தெள்ள தெளிவா வெளிச்சத்துல என்ன செய்றாரு? ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல. இப்ப நல்லா கவனிங்க, இந்த 38 பேரும் தேவ குற்றமற்றவர்கள் இல்லையா? 38 பேர் செத்து போனவங்க குற்றமற்ற, அவங்களுக்கு குடும்பம் இருந்திருக்கும், அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கும். ஆனா என்ன செஞ்சுட்டாங்க? இப்ப இந்த 38 பேரும் தேவ சமூகத்துல போய் ஒருவேளை ஆண்டவரே நாங்க என்ன ஆண்டவரே தவறு செஞ்சோம் அப்படின்னு என்ன செய்வாங்க? கண்டிப்பா இதே போலதான். நல்லா கவனிங்க, தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்ம போய் நிற்கும் போது சில பாவப்பட்டவங்க அங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அற்புதத்திற்காக தேவையோடு வந்தவங்க அங்க வந்து என்ன செய்வாங்க? நிப்பாங்க. அப்ப ஆண்டவரே நான் இவ்வளவு கெஞ்சி உங்கள்ட்ட கேட்டனே ஆண்டவரே, இவ்வளவு எதிர்பார்ப்போடு உங்க சமூகத்துல வந்து இந்த காரியத்துக்காக நான் ஜெபிச்சனே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் நடக்கலன்னும் போது ஆண்டவர் சிலர் என்ன செய்வாரு? அங்க சிலர் கை காட்டுவாரு. எப்படின்னா, எப்பா உன் சாவுக்கு 38 பேர் சாவுக்கு யாரு காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் காரணம்? இந்த ஒருத்தன் தான் காரணம். அப்ப இந்த 38 பேருடைய இந்த ரத்த பொலிக்கு யார் காரணம்? ஆண்டவர் அதை அவன்கிட்ட கேட்கிறாரு பாருங்க. இந்த 38 பேருக்கு அற்புதம் நடக்காததுக்கு, இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெற்றி கிடைக்காததற்கு யார் தான் காரணம்? அந்த ஒரு நபர் தான் காரணம். இப்ப அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப யோசுவா என்ன செய்யறாரு? 19 பாருங்க. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்தான் நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன்னு சொல்றான். என்னது அக்குவர் ஆணிவரா என்ன செய்யறான்? வெளி வந்ததுன்னு ஆகணும், மறைக்க என்ன செய்ய முடியாது? இப்ப என்ன சொல்றான் பாருங்க, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை என்னது எடுத்திருக்காரு? வேற எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. போய் என்ன எடுத்திருக்கான் பாருங்க, ஒரு சால்வைக்காக ஒரு ஊரையே நாசமாக்கிட்டான் பாருங்க. சால்வையும் 200 வெள்ளி சேக்கிலையும் 50 சேக்கில் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில். பார்த்தீங்களா என்ன காரணம்னா, ஏன் இவனுக்கு வந்து இந்த பாவத்துக்கு காரணமானது என்னன்னா இச்சை. என்னது இச்சை? என்னன்னா எல்லாம் தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யறாங்க? எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? அதை எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? அது தேவனுக்கு சேர வேண்டியது, அதை தேவன்கிட்ட போய் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனா இவன் என்ன செய்யறான்? என்ன அழகான ஒரு சால்வை அப்படின்னு என்ன செய்யறான்? இச்சிக்கிறான். அடுத்து என்ன நடக்குது? 200 வெள்ளி சேக்கல், வெள்ளி காசு என்ன செய்யறான்? வெள்ளியை பார்த்து இச்சிக்கிறான். அடுத்து 50 சேக்கு நிறையான ஒரு பொன் பாலத்தையும் என்ன செய்யறான்? கண்டு என்ன பண்றான்? இச்சிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அது ஒன்றும் உனக்கு, அது எல்லாமே சாபத்தீரானதுன்னு சொல்றாரு, அது சாபம்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன பண்றான்? இச்சிக்கிறான். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் கவனிங்க, நம்முடைய பாவம் செய்வதற்கு முதல் காரணமா இருக்கிறது என்னன்னா இச்சை தான் காரணமா இருக்கு. என்ன காரணமா இருக்கு? ஆண்டவர் இதை செய்யாதன்னு சொல்லி நம்ம செய்வதற்கு முதல்ல எது காரணமா இருக்கு? இச்சை தான் காரணமா இருக்கு. இச்சை மாம்சத்துல வர்ற இச்சை இல்லையா? மாம்சத்துல வருகிற இது இருந்தா நல்லா இருக்குமே, அது எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, அது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு இச்சை என்ன செய்கிறது? சிந்தனைக்குள்ள இச்சை உண்டாகி பாவத்தை என்ன செய்கிறது? பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது. கற்பனை பாவத்தை என்ன செய்கிறது? அதை மேற்கொள்ள இவனால என்ன செய்ய முடியாததுனால நல்லா கவனிச்சீங்கன்னா, இவன் ஒருவனுடைய இச்சை, இவன் ஒருவனுடைய ஆசை, தீராத ஆசை, விருப்பம். கடந்த வாரம் நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றாரா? என்ன விருப்பத்தை நிறைவேற்றாரு? ஆஹா நல்ல ஒரு சால்வை கிடைச்சிருக்கே, ஆஹா நல்ல ஒரு வெள்ளி காசு என்ன செஞ்சிருக்கே கிடைச்சிருக்கே, ஆஹா
அப்படியே பொன் 50 சேக்கல் நிறையுள்ள என்ன கிடைச்சிருக்கு, பொன் பாலம் கிடைச்சிருக்கே அப்படின்னு விரும்புறது இல்ல. அது விருப்பம் கிடையாது, அது இச்சை. அல்லேலூயா. இச்சைக்கும் விருப்பத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. இச்சை என்னன்னா நம்முடைய சுயமாய் உண்டாகிற காரியங்கள் தான் என்னது இச்சை. எனக்கு இது கண்டிப்பா வேணும், எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது கிடைக்கணும். விருப்பம்ன்றது என்னன்னா தேவனுடைய சித்தம் தான் விருப்பம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய விருப்பத்தை, ஏசப்பாவுடைய விருப்பத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசப்பா இந்த பூமிக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறாரு. ஆனா அவர் மேல தேவன் வைத்த சித்தம் எதுவாக இருக்கிறது? சிலுவை தான் அவருடைய சித்தம். அவர் சாகரதான் தேவ சித்தம். இதை யாராவது விரும்புவாங்களா? யோசிச்சு பாருங்க, விரும்புவாங்களா? இல்ல. ஆனா விருப்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, தேவன் எனக்காக வைத்திருக்கிற சித்தம் தான் என்னுடைய விருப்பம். அதனாலதான் தெளிவை சொன்னா, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யுது? கொடுக்கப்படுகிறது. ஆமாவா இல்லையா? துன்மார்க்கம் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடுகிறது, நீதிமான் விரும்புகிறத. அப்ப நீதிமான் எதை விரும்புகிறான்? நீதிமான் எதை விரும்புவான்? தேவ சித்தத்தை தான் விரும்புவான். இப்ப யோசேப்பு 17 வயசுல கனவு பார்க்கறான். என்ன கனவு? 17 வயசுல சூரியன் சந்திரன் எல்லாம் அவனுக்கு முன்பாக அப்படியே என்ன செய்யுது? வணங்குற மாதிரி என்ன செய்யறான்? கனவு பார்க்கறான் இல்லையா? ஆனா இந்த கனவை அடைவதற்கு அவனுடைய பாதை எப்படி இருந்துச்சு? மிகவும் கடினமான ஒன்றாக அவனுக்கு முன்பாக என்ன செய்யுது? செயலுக்குள்ள போறான், குழிக்குள்ள போறான். ஆமாவா இல்லையா? இப்ப நீதிமானுடைய விருப்பம்ன்றது என்னன்னா, தேவ சித்தம் தான் நீதிமானுடைய விருப்பம். பக்கத்துல பாசம், நீதிமானுடைய விருப்பம்ன்றது தேவனுடைய சித்தம் தான் நீதிமானுடைய விருப்பம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த கிளாரிபிகேஷன் கொடுக்கிற. இச்சை வேறு, விருப்பம் வேறு. சில நேரம் நீதிமான் விரும்புகிற காரியத்தை கொடுப்பா, என்ன விரும்பினாலும் ஆண்டவர் கொடுத்துருவாராயா அப்படின்னது இச்சை. அது அல்லேலூயா. அந்த அடுத்தவங்க கூட அந்த காடு, ஐயோ நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, ஐயோ இந்த வண்டி நமக்கு, இதெல்லாம் என்னது? இச்சை. நீதிமானுடைய விருப்பம்ன்றது, ஆண்டவரே நீங்க எனக்கு எதை தரணும்னு நீங்க விரும்புறீங்களோ, நீங்க எனக்காக எதை வைத்திருக்கிறீங்களோ அதை நீங்க எனக்கு தாங்கன்னு கேட்கறதான் சித்தம், விருப்பம். அல்லேலூயா. அப்ப இச்சை பாவத்தை என்ன செய்கிறது? ரோமர்ல ஏற்கனவே நிறைய இடத்துல எடுத்து நம்ம மனதை குறித்து தியானிக்கவும் வாசிக்கிறோம். இச்சையானது என்ன செய்கிறது? கற்பந்தரித்து பாவத்தை என்ன செய்கிறது? பிறப்பிக்கிறது. அப்ப இச்சை பாருங்க, மாம்சத்தின் இச்சை வரும், கண்களின் இச்சை குறித்து வேதம் நிறைய காரியங்களை சொல்லு. இச்சைனா என்னது? கண்களின் இச்சைனா ஒரு காரியத்தை பார்க்கும்போது எனக்கு இது வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறது என்னது? இச்சை. இவன் கூட இதை பார்க்கறான் பாருங்க, ஐயோ இது யாருக்கு போய் சேர வேண்டியது? கர்த்தருக்கு. இது அவனுக்கானதே கிடையாது. ஆனா இவன் என்ன பண்றான்? கர்த்தருக்காவது அவருக்காவது நமக்கு எடுத்து வைப்போம், நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் தேவைப்படும் அப்படின்னு என்ன செய்யறான்? பிள்ளைங்க படிப்பு தேவைகள் இருக்கு, பிள்ளைகளுக்கு எதிர்காலங்கள் இருக்கு, எல்லா காரியங்களும் என்ன செய்யுது இருக்கு, எடுத்து வைப்போம். இப்ப எங்க வச்சிருக்கிறாரு? மண்ணுக்குள்ள போச்சு வச்சிருக்காரு. இருக்கட்டும், தேவைப்படும் போது தோண்டி எடுத்துக்கலாம்னு என்ன செஞ்சிருக்காரு? ஆனா ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே. ஏன் இதை நான் சொல்றேன்? நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே இடையில எப்பவுமே சொல்றேன்னு நினைக்கிறேன். தேவ சமூகத்துல எதற்காகவும் நான் அழுததே எனக்கு கண்ணீரை என்ன செய்யாது. ஒரு மரண வீட்டுக்கு போனா கூட, வித்தியாசம் கேளுங்க, ஒரு மரண வீட்டுக்கு போனா கூட எனக்கு கண்ணீர் என்ன செய்யாது, எனக்கு வந்தது கிடையாது. ஆனா நான் தேவ சமூகத்துல அழுகிற, தேவ சமூகத்துல கூட சில நேரம் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய அன்பையும் அவருடைய நடத்துதலையும் அவருடைய நமக்கு பாராட்டின கிருபையை நினைச்ச சில நேரங்கள் வந்து என்ன செய்வது உண்டு, பாரத்தோடு நிக்கிறது உண்டு. ஆனா நான் அழுகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தேவ சமூகத்துல நான் கண்ணீர் வடிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய தவறும் என்னுடைய பாவமும், அதுக்காக பாவம் செய்யறேன்னு நினைச்சிடாதீங்க. அப்படி சில நேரங்கள் குறைவுகள் இருக்கு இல்லையா, உடனே இவர் பெரிய பாவிதான் போல பாவம் செஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இல்ல ஆண்டவரே. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நல்லா கவனிங்க, நம்ம சரி என்று செய்வது நிறைய நேரங்கள் தேவனுக்கு முன்பாக என்னதான் செய்யுது, அது பாவமா இருக்கு. சில நேரம் என்னுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும், சரின்னு இருக்கும். ஆனா அது இன்னொருத்தர, என் மனைவி கூட சில நேரம் என்ன செய்யும், ஒருவேளை வேதனைப்படுத்தக்கூடிய, என்ன இவர் இப்படி செய்யறாரு, நான் செய்யறது எனக்கு கரெக்டா இருக்கும், ஆனா என்னுடைய மனைவிக்கு என்ன செய்யும், அது ஒரு வேதனை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். சில நேரம் நான் எனக்கு சரின்னு செய்வது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை அது எப்படி இருக்கும், காயமா இருக்கும். அதனால இப்ப எனக்கு சரி நான் செய்கிற காரியங்கள் ஒருவேளை மற்றவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு தடையாக என்ன செய்யும். இப்ப நான் வந்து முன்பாக நின்று ஒரு ஊழியக்காரனா உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன்னா, நான் ஒரு தவறோட ஒரு பாவத்தோட வந்து இந்த இடத்துல நின்று கொண்டிருந்தேன்னா, நீங்க அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் ஒரு பெரிய தடையா என்ன செய்யறேன். ஏன்னா
தவறு செய்கிற இடத்துல, பாவம் நிறைந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார். தேவன், அது நீங்க செஞ்சாலும் சரி, நான் செஞ்சாலும் சரி, யார் செய்தாலும் சரி, பாவம் இருக்கிற இடத்துல தேவன் என்ன செய்ய மாட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கூட சொல்றாரு, நான் உன் பாளையத்துக்குள்ள உலாவணும்னா ஒரு அசுத்தமும் என்ன செய்யக்கூடாது. அப்ப தேவன் பரிசுத்தத்தை நம்ம கிட்ட என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார், பரிசுத்த விரும்புறார் சபையில. அப்ப நான் ஏன் அழுது ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என்னுடைய குறைவு, என்னுடைய மீறுதல், என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம் இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு தடையா என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்திடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய மீறுதல், என்னுடைய துணிகரமான காரியங்கள். இப்ப இவன் செஞ்சது என்னது, ஒரு துணிகரம். ஆண் செய்யக்கூடாதுன்னு சொல்லாம செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, தெளிவாய் சொல்றாரு, இதை நீ செய்யாத, இது உனக்கு தேவையில்லை, இது உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையில்லை, இது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை, இது உன் எதிர்காலத்துக்கு இது அவசியமே இல்லை, இந்த உறவு தேவையில்லை, இந்த நபர் தேவையில்லை, இந்த பொருள் உனக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்லியும் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நமக்கு மாத்திரமல்ல, அது நம்மை மாத்திரம் பாதிக்கிறதல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு அது ஒரு பெரிய சாபமாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். வேதம் சொல்லுது, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்யறாரு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு தவறு இவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, இவனுக்குள்ள வந்துருச்சு. ஆண்டவர் என்ன செய்யறாரு, இவனை கண்டுபிடிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை என்ன பண்றாங்க, தேவ ஜனங்கள் இதை என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, கீழே வாசித்து பாருங்க. என்ன பண்றாங்க, அந்த அந்த ம் 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 பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போய் என்ன செய்யறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, தவறு செய்தது யாரு, ஆகான், ஆமாவா இல்லையா? இப்ப 22ஆம் வசனம் பாருங்க. உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான், அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள், அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளி அவதின் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவிடத்திலும் இஸ்ரவேல் புத்திர எல்லா இடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலோடு கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பழத்துக்கு கொண்டு போனான். இப்ப நல்லா கவனிங்க, தவறு செய்தது யாரு, ஆகான் செய்தான். ஆனா இங்க வீணாய் பலியானது, முன்னாடி பலியானது யாரு, 38 பேரு தேவையில்லாம செத்து போனாங்க. அடுத்து என்னாச்சு, இஸ்ரவேல் ஜனங்களும் முறிந்தோடி போனாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க, அவனுடைய குமாரரும் குமாரத்திகளையும் கூட என்ன செய்யறாங்க, எங்க கொண்டு போறாங்க, கொல்வதற்காக கொண்டு போகப்படுறாங்க. பாருங்க, நாம செய்யற சில தவறுகள் நம்மை அறியாம தவறு செய்யாத நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய ஆரம்பிக்குது, சந்ததியை பாதிக்கிறது. ஏன் நிறைய நேரங்கள் அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது, சாபத்தீடான காரியங்கள் வருது, தீமையான காரியங்கள் வருதுன்னா யாரு தவறு செய்தது, ஆகான் பாவம் செய்யறான். ஆனா பிஞ்சு குழந்தைகளை அது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, பாதிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இப்ப குழந்தைகள் மட்டும் கிடையாது, நல்லா கவனிங்க, குமாரரையும் குமாரத்திகளையும் மாடுகளையும் கழுதுகளையும் ஆடுகளையும் வீட்டை கூட என்ன செய்யறாங்க, ஏன்னா கூடாரத்துலதான் அவங்க குடியிருக்கிறாங்க, டென்ட் போட்டு தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, குடியிருந்துட்டு இருக்காங்க. இவன் செய்த தவறு, தவறே செய்யாத எதுக்கு எதை சாபத்தீடாக்குது, ஆடு மாடு கூட என்ன செய்ய ஆரம்பிக்குது, கொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சீரியஸான ஒரு காரியம். நம்ம செய்யற சில பாவங்கள், நம்ம செய்யற சில தவறுகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை மட்டுமல்ல நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை அது என்ன செய்யுது, பாதிக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு அது சாபத்தை என்ன செய்யுது. நம்ம பிள்ளைகள், நம்ம செய்யற சில தவறுகள், தவறே செய்யாத நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, பாதிக்குது. பாருங்க, ஆமாவா இல்லையா? ஆமா. சில நேரம் நல்லா கவனிங்க, பெற்றோர்கள் பில்லி சூனியத்துக்கு இந்த மாதிரி செய்வினைகள் மாந்திரிகத்துக்கெல்லாம் போகும்போது அது 5-6 தலைமுறைகளை என்ன செய்யுமா, அது பாதிக்குமா. அந்த பிள்ளைகளுடைய தவறே செய்யாத 5-6வது தலைமுறை வரைக்கும் அந்த பில்லி சூனியம் என்ன செய்யுமா,
அது வேலை செய்யுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யும் போது தவறுகளே செய்யாத பிள்ளைகளை என்ன செய்ய ஆரம்பிக்குது, பாதிக்குது. அடுத்து பாருங்க, அவனுடைய ஆடு மாடுகள் வாய் பேச முடியாத அதுங்க என்ன செய்யும், ஆனா பாருங்க அதையும் அது என்ன செய்ய ஆரம்பிக்குது, பாதிக்க ஆரம்பிக்குது. நிலங்களை பாதிக்க ஆரம்பிக்குது, நம்முடைய உடைமைகளை அது ஏன்னா பாத்தீங்களா, இவன் வந்து வீட்டையும் கூட என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டையும் கொண்டு போய் போடுறாங்க. அப்ப என்னன்னா அவனுக்குண்ட உடைமைகள், நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்கள், நம்ம கொடுத்த பொருட்கள், நமக்கு தந்த நன்மைகள் ஏன் பாதிப்புக்குள்ளாகுது, விபத்துக்குள்ளாக ஏன் தடைகள் வருதுன்னா, சில நேரங்கள் பாவங்கள் என்ன செய்கிறது, இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருது. இப்ப கொண்டு போய் என்ன செய்யறாங்க, கல்லறிந்து என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய கல்ல என்ன செய்யறாங்க, குவித்து கற்குவியலா என்ன செய்யறாங்க, குவிச்சு வைக்கிறாங்க. சரி, இப்ப இந்த சாபத்தீடானதை இவர்களை விட்டு இவங்க என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு சாபத்தீடான காரியத்தை இப்ப என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க. சாபத்தீடான இவங்களை விட்டு என்ன செய்யறாங்க, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துறாங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்க, அப்புறப்படுத்தும் போது என்ன நடக்குது, 8:1 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு, எப்ப ஆண்டவர் அந்த தேசத்தை திரும்ப தருகிறாரு, எப்ப அந்த ஆசீர்வாதத்தை அந்த அற்புதத்தை நமக்கு தர்றாரு. இப்ப பயந்து கலங்கி போராட்டத்தில் இருக்கிறான். எப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத கலங்காமலும் இரு, எப்ப சொல்றாரு, அசுத்தமானதை இவன் நடுவிலிருந்து வெளியேற்றுகிறான். கர்த்தருக்கு பிரியமில்லாத சாபத்தீடானதை என்ன செய்கிறான், இவனுடைய வாழ்க்கையிலிருந்து குடும்பத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் பாளையத்திலிருந்து வெளியே கொண்டு போகும்போது கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகி யுத்தத்துல நமக்கு ஜெயம் கிடைக்கணும்னா, கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யணும்னா, சாபத்தீடானதை நம்மை விட்டு விலக்கி நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ரொம்ப தெளிவா சொல்றேன் நாம, உங்களுடைய குறைவு, உங்களுடைய பாவம், உங்களுடைய மீறுதல்கள், உங்களுடைய துணிகரம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. அது சபைக்கு என்ன செய்கிறது, சாபத்தீடானதை கொண்டு வருகிறது. அது நம்மை சுற்றிலும் இருக்கிற ஏழை பாவப்பட்ட ஜனங்களுக்கு என்ன செய்கிறது, குற்றம் செய்யாத அநேகரை பாதிப்புக்குள்ளாக நடத்துகிறது. ஆகான் பாருங்க, அவன் செய்த தப்பு அவன் இச்சித்தான், ஆனா குமாரனும் குமாரத்திகளும் உடைமைகளும் என்ன செய்யப்பட்டது, பாதிக்கப்பட்டது. ஆமென். சில நேரம் நம்ம வந்து கர்த்தர் வந்து சில நேரங்களை வந்து நமக்கு தண்டனை, நமக்கு தவறு செய்யும் போது கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுக்கலன்றதுக்காக ஜனங்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, தவறை தொடர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, தவறை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாவத்துல துணிகரமாய் செய்ய ஆரம்பிக்க. இன்னைக்கு என்ன உபதேசம் கூட பண்றாங்க, நீ என்னனாலும் செஞ்சுக்கலாம், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, உன்னை கண்டுக்கிறவே மாட்டாரு. நீ என்னனாலும் பண்ணிட்டு வந்து ஏசப்பா மன்னிச்சிருங்கன்னா உடனே அப்படியே புதுப்புன்னு 2 கண்ணீரை விட்டீங்கன்னா உடனே என்ன செஞ்சிருவாரு, உன்னை மன்னிச்சு விடுவாருன்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஆமென், தவறான உபதேசங்களை சொல்றாங்க. இல்ல, நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற மீறுதல்கள் நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய பாதிப்பை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. அல்லேலூயா சொல்றார். 29:1 வாசிங்க. 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரிய கடினப்படுத்துறோம். நல்லா கவனி. நிறைய நேரங்கள்ல ஜனங்கள் ஏன் துணிகரமான பாவங்கள் செய்யறாங்க, ஏன் செய்கிற பாவத்திலே தொடர்ந்து வாழ்றாங்க அப்படின்னு, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, தேவன் கண்டுக்கிறது இல்ல. என்ன நினைக்கிறாங்க, தேவன் அதுக்கு சடுதியான ஒரு ஆக்ஷன். இப்ப இன்னைக்கு நான் ஒரு தவறு செஞ்சுட்டு வந்தேன்னு வைங்க, டக்குன்னு ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஒரு அடி அடிச்சிட்டான்னு எனக்கு ஒண்ணு என்ன உண்டாயிரும், ஒரு பயம் உண்டாயிரும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது இல்ல, கர்த்தர் கிருபையா மனம் இறங்கி பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புறதுனால சடுதியான இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யறது இல்ல, நடக்கிறது இல்ல. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரிய. இப்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் பல விதத்துல உங்களுக்கு உணர்த்துறாருன்னு வைங்க, மகளே இது தவறு, மகனே இது தவறு, இது நீ செய்யாத, இங்க நீ போகாத, இப்படிப்பட்ட காரியம் உனக்கு வேண்டாம். எப்படி உணர்த்துறாரு, அடிக்கடி உணர்த்துறாரு. ஒரு தடவை 2 தடவை இல்ல. சில நேரம் நம்ம ஊழியக்காரர் மூலமா உணர்த்துவாரு, வசனம் மூலமா உணர்த்துவாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா உணர்த்துவாரு, சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் மூலமா உணர்த்துவாரு, சூழ்நிலைகள் மூலமா கூட என்ன செய்வாரு, பல விதங்களை கர்த்தர் எப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாரு, உணர்த்தி கொண்டே இருப்பாரு. ஆனா நம்ம கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரி என்ன செய்யறது, பிடரியை கடினப்படுத்தினா என்னது, என்ன ஆண்டவர் நம்ம பார்க்க அப்படின்னு என்ன செய்யறது, நாளை பார்த்துக்கலாம்,
நாளைக்கு விட்டுருவோம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படி நம்ம கடினப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல என்ன நடக்குதுன்னா சகாயம் இன்றி. சகாயம்னா தேவன் நம்ம மேல ஒரு கிருபை என்ன செஞ்சிருப்பாரு, நம்ம மேல வச்சிருப்பாரு. கிருபைனா ஒரு தயவை வச்சிருப்பாரு. இப்ப பிள்ளைங்க மேல நம்ம தயவு என்ன செய்யறோம், நம்ம வச்சிருக்கோம். ஒரு நாள் ஒரு காரியத்தை செய்யறான்னு வைங்க, நம்ம பிள்ளைங்க மேல நம்ம தயவு இருக்கிறால என்ன செய்வோம், முதல்ல என்ன சொல்லுவோம், இத செய்யாதப்பா அப்படின்னு என்ன செய்வோம். அப்படியே தொடர்ந்து இது வளர 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 வந்துகிட்டே இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அவன் மேல இருக்கிற தயவை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, இனிமேல் என்ன செய்யக்கூடாது. சில காரியம் தொடர்ந்து செய்யும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, முதல்ல இனிமேல் என்ன செய்யக்கூடாது, நம்ம தயவு பாராட்டக்கூடாதுன்னு அந்த தயவை என்ன செஞ்சிருவீங்க, எடுத்துட்டு கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. இப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு கிருபை என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம மேல கிருபை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நம்ம தவறு செய்யும் போதும் குறைவு இல்லாத மனுஷன் இல்லை இல்லையா. நான் இதை பேசுறேன்னா நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கிடையவே கிடையாது. நான் தான் சொன்ன பாத்தீங்களா, என்னுடைய எனக்கு சரின்ற படுற காரியம் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்கலாம், அது தவறா இருக்கலாம். நான் சரின்னு செய்யற சில காரியம் தேவனுக்கு எப்படி இருக்கும், பாவமா இருக்கும், பெரிய பாவமா இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், தேவனுக்கு பிரியம் நினைச்சிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சவுல் கூட பாருங்க, பவுல் வந்து சவுலா இருக்கும் போது நிறைய பரிசுத்தவான்களை கொல்றான், நிறைய பரிசுத்தவான்களை கிறிஸ்தவங்களை தலையை வெட்டி கொள்றான். அவன் என்ன நினைச்சான், நான் வெட்டி கொள்ளும் போது கடவுள் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு, நான் கடவுளுக்காக என்ன செய்யறேன், இதை செய்யறேன்னு நினைச்சான், கடவுளுக்காக. ஆனா அவன் மனம் திரும்பின போது என்ன உணர்ந்தான், சே நம்ம இத்தனை பேருடைய இப்ப என்ன செஞ்சிருக்கோம், நம்ம இப்படி ஒரு ரத்த பலியை சுமந்திருக்கோமே அப்படின்னு என்ன செய்யறான், வருந்துற. அப்ப பாருங்க, கடவுளுக்கு இஷ்டம்னு சொல்லி செஞ்ச காரியம் இப்ப எப்படி இருக்கு, ஐயோ கடவுள் அருவருக்கிறாரு இந்த காரியத்தை, ஒரு ஜீவனை தவறா என்ன செஞ்சுட்டோம், நம்ம கொண்டுட்டோம். ஏன்னா இவன் சொல்றான், ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பாராட்டி நிறைய பரிசுத்தவான்களை என்ன செஞ்சிருக்கேன், கொன்றிருக்கேன்றான். அப்ப நிறைய பேரை கொன்றது இவன் எப்படி நினைச்சான், கடவுளுக்கு என்னது பெரிய பொக்கிஷத்தை கொண்டு போய் நமக்கு சேர்த்துன்னு நினைச்சான். ஆனா மனம் திரும்பும் போது என்ன சொல்றான், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாவத்தை நான் செஞ்சிருக்கேன். அதான் சொல்றான், பாவியிலையும் பிரதான பாவின்றான் இல்லையா. அந்த அளவுக்கு அவன் என்ன செய்யறான். அப்ப நிறைய நேரங்கள்ல நமக்கு சரியின் படுறது என்ன செய்யும், அநேகருக்கு தவறாய் தெரியும். அப்ப ஆண்டவர் கிருபையா என்ன செய்வார், சில நேரம் சரி என் மகன் அடுத்து என்ன செய்வான், மனம் திரும்புவான், என் மகன் இதை விட்டுருவான், அதை விட்டு அப்படி என்ன செய்வாரு நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம அதுல இருந்து மனம் திரும்பாம நம்ம பிடரிய கடினப்படுத்தும் போது என்னன்னா, நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற சகாயத்தை, நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த கிருபையை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, எடுத்துருவார். இப்ப இதை சுத்தி ஒரு மதில் சுவர் என்ன செய்யுது இருக்கு, அதனாலதான் நம்ம பாதுகாப்பா என்ன செஞ்சிருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இப்ப இந்த மதில் செவருன்னா என்ன ஆகும், சுத்தியும் செவருனா நீங்க இப்படி உட்காந்துருப்பீங்களா, எப்படி உட்காந்துருப்பீங்க, மழை பெய்யுது காற்று அடிக்குது, எப்படி உட்காந்துருப்பீங்க. அப்ப என்ன நடக்கும்னா, நல்ல கவனிங்க, மதில் செவர் இல்லைன்னா வெளியில இருந்து என்ன வேணாலும் உள்ள என்ன செய்யலாம், உள்ள வரலாம். ஆமா இல்லையா. அப்படித்தான் தேவன் நம்ம மேல அந்த கிருபையை நமக்கு எடுத்துட்டாருன்னா, நமக்கு எப்ப என்ன வருதுன்னு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. அல்லேலூயா. ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்தை சுத்தி நீங்க ஒரு வேலி கட்டி ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கீங்க உங்க இடத்தை சுற்றி. அப்ப அதுல மிருகங்கள் உள்ள என்ன செய்யாது, வராது. அந்நியர்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஆனா அந்த வேலி எடுத்துட்டா என்ன ஆயிரும், வேலி எடுத்துட்டா என்ன ஆயிரும், எது வேணா எப்ப வேணா நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த கிருபை என்றும் வேலியை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போய்விடக் கூடாது, அதை நஷ்டப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் இது தவறு என்று நமக்கு உணர்த்தும் போதே நம்ம என்ன செஞ்சிடணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் குறைவுள்ள ஒரு பாத்திரம், ஆண்டவரே என் குற்றம் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கழுவுங்க. இப்ப பாருங்க, இந்த ஆகானுக்கு ஒரு சகாயமே இல்ல, அவன் வந்து கெஞ்சி கட்டா கூட என்ன செய்ய முடியாது. இப்ப இந்த ஆகான் ஐயா அவன் ஒத்துக்கிறான் பாருங்க, என்ன ஒத்துக்கிட்டான், என்ன ஒத்துக்கிட்டான், நான் தான் செஞ்சுட்டேன், நான் தான் எடுத்துட்டேன், இந்த பாருங்க அங்க போய் பாருங்க சால்வை இருக்கு, எல்லாமே எங்க இருக்கு இருக்குன்னு ஒத்துக்கிட்டான். ஆனாலும் அவனுக்கு ஒரு சகாயம், அவன் உயிரை காப்பாற்ற முடிஞ்சா, முடியல. அல்லேலூயா. ஆனா கிருபையா இன்றைக்கு வாழ்கிற நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு அவனுக்கு ரட்சிப்பே கிடைக்கல பாருங்க, செத்து என்ன செஞ்சுட்டான், அவனும் செத்தது இல்லாம குடும்பமும் என்ன செஞ்சிருச்சு, செத்து போச்சு. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாழுகிற நமக்கு என்ன சாக்கியம் வச்சிருக்காரு பாருங்க. ஆண்டவரே என்ன நீங்க மன்னிங்க, ஆண்டவரே என் குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆண்டவர் அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவனுக்கு என்ன கிடைக்கல, ரட்சிப்பு கிடைக்கல. அவன் தவற உணர்ந்து அவனுக்கு என்ன கிடைக்கல, அவன் இல்ல நான் எடுக்கவே இல்லை, நீங்க வேணா கண்டுபிடிச்சுக்கோங்க என்ன என் மேல தவற அப்படி எல்லாம் என்ன செய்யல. அவன் சொல்றான், நான் தான் என்ன செய்தேன், நான் தான் தவறு செய்தேன், நான் தான் பாவம் செய்திருக்கிறேன், இங்கங்க என்ன செஞ்சிருக்கிறேன் வைத்திரு. உண்மை என்ன செய்யறான், உண்மையை சொல்லியும் கூட
அவன் சொல்றான் பாருங்க, அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரம், மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு சொல்றான். யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன்? கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேயா, உண்மைதான், தப்புதான் சொல்லியும் அவனுக்கு என்ன கிடைக்கல? ரட்சிப்பு கிடைக்கல, சகாயம் கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. அவன் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. ஆனா நான் சொல்றேன், இன்றைக்கு நம் தவறு குற்றங்களை நம்ம செய்யும் போது, செஞ்சிருக்கும் போது, ஏசப்பா என்னுடைய மீறலை நீங்க மன்னிங்க ஆண்டவரே, என் குறைவுகளை நீங்க மன்னிங்க, நான் தவறு செய்திருக்கேன் போது ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை, அவருடைய மனதுருக்கத்தை நம்ம மேல காட்ட வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு நம்ம உயிரோட இருக்கோம். பக்கத்துல பார்த்து, அதனாலதான் யோசுவா காலத்துலலாம் நீங்க அந்த கூட்டத்துக்கு ஒருவேளை இருந்தீங்கன்னா என்ன யோசிச்சு பாருங்க, அப்பப்ப டப்பு டப்பு டப்புன்னு என்ன செஞ்சுட்டே இருக்கும். என்னடா கூட வந்துகிட்டே இருந்தாங்க, ஆளை காணவேன்னு பார்த்தா ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செஞ்சிருக்கோம், போயிருக்கோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா வேற ஒன்றுமில்ல, அவர் நமக்கு மன்னித்ததுனாலதான், அவர் நமக்கு கிருபையா இருந்ததுனாலதான். அல்லேலூயா. அவர் நம்ம மேல இரக்கமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம் நம்ம. ஆமென். ஆனா அப்படி இருக்கிறாருன்ட்டு அவருடைய கிருபையை நம்ம எல்லாம் செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் யாரையும் அடிக்கிறதும் உடைக்கிறதுமே அப்படிப்பட்ட தேவனே அவர் அல்ல. யாருக்கும் அவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஆனா ஏன் அப்ப தீமை நடக்குது? கிருபை இழந்துட்டோம்னா தீமை அவர் செய்யறது இல்ல, தீமை நம்மளை வந்து என்ன செய்யும்? இப்ப இந்த செவுர் இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த செவுர்லன்னா என்ன ஆகும்? காற்று ஆண்டவர் காத்து அனுப்பிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஏன் காத்து வரல? இப்ப ஏன் மழை வரல? செவுர் இருந்ததுனால, இந்த மதில் செவர் இருந்ததுனால எனக்கு ஆபத்து வரல. இப்ப இந்த மதில் செவர் எடுத்து விட்டுட்ட உடனே காத்து உள்ள வருதுன்னா ஆண்டவர் காத்து அனுப்பிட்டாருன்னு சொல்லக்கூடாது. மதில் செவர் இல்லாததுனால காத்து உள்ள வந்துருச்சு. இப்படித்தான் கர்த்தருடைய கிருபை நமக்கு இல்லாதனால அவர் யாரையும் தண்டிக்கிறதுல அடிக்கிறது இல்ல. கிருபையை எடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா வருகிற பிரச்சனைகள் நமக்கு என்ன செய்யும்? மற்றவர்களுக்கு வருகிற அதே பிரச்சனை, அதே போல நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும். அதனால ஆண்டவர் நம்மை உணர்த்தும் போது, ஆண்டவரே ஏன் இதை சொல்றேன்னா பாருங்க, நம்ம எல்லாம் அற்புதத்துக்கு எதிர்பார்க்கிறோம். நம்ம குடும்பத்துல அற்புதம் நடக்கணும், நம்ம வீட்டுல அற்புதம் நடக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமா, நம்ம சமுதாயத்துல ஒரு அற்புதம் நடக்கணும். இப்ப பாருங்க, இந்த நம்ம வாழுகிற இந்த பகுதிக்கு கர்த்தர் இறங்கி கிரியை செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். ஆமென். நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கணும். அப்பதான் கர்த்தர் இறங்கி வந்து என்ன செய்வாரு? சபையில கர்த்தர் இறங்கினா தான் சமுதாயம் பரிசுத்தமாகும். அல்லேலூயா. சபையில கர்த்தர், உங்க குடும்பத்துல கர்த்தர் இறங்கினா தான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு உட்கார்ந்து நம்ம குடும்பத்துக்கும் கர்த்தர் வர மாட்டாரு, அங்கேயும் வர மாட்டாரு. இப்ப அவன் ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்போட என்ன செஞ்சிருப்பான்? பக்கத்து வீட்டுல, கடவுளே நீ எனக்கு ஒரு இறக்கம் காட்ட மாட்டீங்களான்னு உட்கார்ந்துருப்பான். ஆனா நம்ம தவறு அவனுக்கு ஒரு அற்புதத்துக்கு தடையா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய மீறுதல்கள், உங்களுடைய துணிகரங்கள், உங்களுடைய பாவங்கள் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒருவேளை அப்ராணி, ஒருவேளை பாவப்பட்டவங்க, ஒருவேளை எதிர்பார்ப்போடு பல நாளாய் காத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு தடையா என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிப்பது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நம்முடைய குறைவுகள்னு ஆண்டவர் நம்மகிட்ட காமிக்கும் போது, ஆண்டவரே இது தவறுதான் ஆண்டவரே, இல்லையா? ஆண்டவர் சொல்லாத ஒண்ணு இல்ல. ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? என்ன செஞ்சிருக்கிறார்? என்ன சொன்னாரு? எரிகோவுல இல்ல எல்லாமே சாபத்தினானது, நீ அதை என்ன செய்யாத, தொடாதன்னு சொல்றாரு. அது உனக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லியும் நம்ம என்ன செய்யறது? செய்யும் போது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அழிவை என்ன செய்கிறது? கொண்டு வருதுனால ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது, அல்லேலூயா, எப்பயுமே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். எப்பயுமே நீ இந்த தவறு செஞ்சுட்டு இந்த தவறு அப்படின்னு காமிக்கவே மாட்டார். ஒரு சில நேரம் ஆண்டவர் உணர்த்துவாரு. அந்த உணர்வுக்கு நம்ம செவி கொடுக்கலன்னா ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாரு? அதை குறித்து ஆண்டவர் பேசவே மாட்டார். இப்ப நான் ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், ஆண்டவர் அந்த தவறை குறித்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காருன்னா ஆண்டவர் என்ன நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர். ஆனா அந்த தவறை குறித்து இப்ப பாருங்க, சில நேரங்கள்ல நீங்க தவறு செய்யும் போது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு என்ன செய்யும்? சே, இப்படி செஞ்சுட்டோமே, நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு என்ன ஒரு நமக்கு ஒரு தோணல் என்ன செய்யும்? யாரையோ ஒருத்தவங்களை தவறா பேசிட்டு வைங்க, சே அப்படி பேசியிருக்கோம் என்னதான் இருந்தாலும் அப்படின்ற ஒரு உணர்வு என்ன செய்யும்? அந்த உணர்வு வரல அப்படின்னா ஆண்டவர் உங்கள்ட்ட பேச்ச நிப்பாட்டி ரொம்ப நாளாச்சுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. தவறு செய்யும் போது உங்களுக்கு அந்த உணர்வு வரலன்னா உங்களுடைய மனசாட்சி செத்து போய் ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரொம்ப சீரியஸான ஒரு காரியம் இது. ஆமா, ஆண்டவர் இப்ப எனக்கு நான் தவறு செய்யறேன், ஆனா எனக்கு உணர்வே என்ன செய்யறது இல்ல. அதை குறிச்சு எனக்கு ஒரு ஒரு முன்னாடி எல்லாம் சில நேரங்கள்ல ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா சில நேரம் ஒரு தவறு செய்தா பக்குன்னு என்ன இருக்கும்? பக்குன்னு
அப்படியே ஐயோ தூக்கம் வராது, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ இப்படி பேசிட்டோம் அப்படின்னு ஒரு உணர்வு வரும். ஆனா இப்ப என்ன பேசினாலும் அந்த உணர்வு வர்றது இல்லை அப்படின்னா, என்ன தவறு செஞ்சாலும் எனக்குள்ள அந்த உணர்வு வரலன்னா என்னுடைய மனசாட்சி செத்து ரொம்ப நாளாச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் என்னோடு கூட பேசி ரொம்ப நாளாயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தவறு செய்யும் போதே உங்களுக்கு ஒரு 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 நெருடல் வருது, ஒரு தோணல் வருதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு பின்னாடியே இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. செக் பண்ணி பார்க்கணும் நம்ம. அல்லேலூயா. ஆமென். நாம என்ன செய்யணும்? அதனால தாவீது ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது சொல்ற, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து பாரும். அல்லேலூயா. உம்மை வேதனைப்படுத்துகிற ஏதாவது காரியங்கள் என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு அதை நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு அந்த உணர்வு கொடுங்கன்றதுனாலதான் அவன் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. தவறு செய்யும் போது நமக்கு என்ன உண்டாகணும்? ஆண்டவரே நான் செய்தது தவறு, நான் பேசினது தவறு, நான் செய்தது தவறு ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாது, நான் இந்த இடத்துக்கு போயிருக்க கூடாது ஆண்டவரே. சில நேரங்கள் பாருங்க, ஆராதனையில நம்ம இருப்போம்னா நம்ம சிந்தை எங்கேயோ ஒன்று செஞ்சிருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். அதை உணர்ந்த உடனே ஐயோ நம்ம ஆராதனையில உட்கார்ந்து நம்ம சிந்தை இப்படி போதேன்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க மனசாட்சி உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆனா அந்த ஒரு உணர்வு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு. அல்லேலூயா. அதே போல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துக்கு போய் நீங்க நிற்கிறது, ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்கிறது, இதெல்லாம் ஒரு என்ன உண்டாகும்? ஒரு தவறு செய்யும்போது ஒரு மன வருத்தம் உண்டாகும். உண்மையாவே ஒரு மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டாகும்? இன்னைக்கு நல்லா கவனிங்க, செய்தி எல்லாம் பாருங்க, கொலை அப்படியே பயங்கரமான செய்தி, கொலைகள் நடக்குது. ஆனா பாருங்க, அந்த கொலை செய்தவனுக்கு ஒரு மனசாட்சி என்ன இல்ல. ஒருத்தன் உயிரை கொல்ல போறமே ஒரு மனசாட்சி இல்லைன்னா அவனுடைய மனசாட்சி செத்து ரொம்ப நாளாச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் மனசாட்சி உயிரோடு இருந்துச்சுன்னா வெட்ட போவதற்கு முன்னாடி கூட என்ன செய்வான்? ஐயோ நம்ம செய்யறது அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம். இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆமென். மனசாட்சியில நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு உணர்வு இருக்கணும், நான் செய்கிறது தவறு அப்படின்ற உணர்வு இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். எங்க இருக்கீங்க? நீங்க தவறு ஒருத்தவங்களுக்கு விரோதமா பேசி ஒருத்தவங்களுக்கு காரியங்களை செய்து இல்ல துணிகரமான பாவங்களை செய்யும் போது உங்களுக்கு நான் செய்கிறது தவறு என்ற ஒரு உணர்வு இல்லை என்றால் யூ ஆர் அண்டர் த டேஞ்சர் ஜோன். எங்க இருக்கிறீங்க? ஆபத்தான ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவருடைய உணர்வு அங்க என்ன இல்ல, ஆண்டவரே இல்லாததுனால எப்ப வேணா பாருங்க இவங்களுக்கு என்ன நடக்குது? வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், ஆபத்து எப்ப வேணாலும் என்ன செய்யலாம். ஆகையால் நம்மை நாமே தேவ சமூகத்துல, அதனால நாம் எல்லாரும் பெர்ஃபெக்ட், நான் பெர்ஃபெக்ட் அப்படி சொல்லல. நம்ம கிட்ட குறைவு காணப்படலாம், நம்ம கிட்ட தவறுகள் காணப்படலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கலாம். இது மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு தடையாக என்ன செய்யலாம்? என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு, என் குடும்பத்தினுடைய ரட்சிப்பிற்கு இல்லையா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உயர்த்தப்படுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமா என்ன செய்யலாம்? என்னோடு கூட இருக்கிற என் சபையா இருக்கு பாருங்க, நம்மை தேடி அநேக ஜனங்கள் வர்றாங்க, அவங்க அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு என்னுடைய ஒரு குறைவு ஒரு காரணமா என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுவோம், ஒவ்வொரு அற்புத பெருவிழாவுக்கு முன்பாக நான் பலிபீடத்தில் வந்து அழுகுவேன் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே ஜனங்கள் எங்கெங்கோ வர்றாங்க ஆண்டவரே, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு வர்றாங்க ஆண்டவரே, என்னுடைய ஒரு மீறுதல், என்னுடைய ஒரு தவறு, என்னுடைய ஒரு குறைவு வர்ற ஜனங்களுக்கு ஒரு காரணமா என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. என்னை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே, நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நான் என்ன செய்கிறேன். ஏன்னா நாளைக்கு அந்த ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்வாங்க? முறையிடுவாங்க. ஆண்டவரே நான் இவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்தேன், ஏன் எனக்கு நீங்க இதை செய்யல அப்படின்னு ஆண்டவங்க சொல்லுவாரு. அங்க ஒருத்தன் உட்காந்து பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், நான் எப்படி அங்க வந்து என்ன செய்ய முடியும்? அதனால நீ அற்புதம் பெற்றுக்கொள்ள அவன் தான் காரணம், அவனுக்கு தான் அந்த இரத்தப்பழி போய் என்ன செய்யும்? தேவ சமூகத்துக்கு ஒவ்வொரு அப்பமும் இல்ல, ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, ஆண்டவரே என் குறைவுகளை நீங்க மன்னிங்க, ஆண்டவரே என் குற்றங்களை நீங்க மன்னிங்க, உமக்கு விரோதமா ஏதாவது நான் செய்திருந்தேன்னா, ஆமென், நான் உமக்கு விரோதமா ஏதாவது செய்திருந்தாதான் அந்த இளையகுமாரன் தூரத்துல இருந்து வந்து தகப்பன சொல்றான் பாருங்க, தகப்பனே நான் உமக்கு விரோதமாகும் பரத்திற்கு விரோதமா நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆமென். உங்களை அப்பான்னு சொல்றதுக்கு உள்ள ஒரு தகுதி கூட எனக்கு என்ன செய்யல இல்ல, நான் என்ன செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை நாமே அர்ப்பணித்து, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது சாபத்திலான காரியங்கள் இருக்கும்னு தெரிஞ்சு நல்லா கவனிங்க. எதையுமே அசால்ட்டா என்ன செய்ய முடியாது. சில நேரம் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன காலில் ஒரு சின்ன காயம் தானே அசால்ட்டா விட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? சுகர் இருக்கும், ஒருவேளை காயம் நமக்கு பெரிய சீரியஸா தெரியாம என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா சுகர் இருக்கிறவங்கள்ட்ட போய் இந்த காயத்தோட சீரியஸ்னஸ் குறிச்சு என்ன செய்யுங்க, விசாரிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க சின்ன காயம் தான் அப்படியே ஆறாம என்ன செய்யுது,
அப்படி பெருசா மாறிடுது. அப்ப சின்ன காரியம், சின்ன ஒரு தவறு தானே, இதுல என்ன பெரியதுன்னு அசால்ட்டா என்ன செய்ய முடியாது. தேவன் அப்படி விடுறது கிடையாது. அல்லேலூயா. இந்த கேன்சர் நோய் பாருங்க, ஒரு சின்ன செல் இருந்தா கூட சரீரத்தை என்ன செஞ்சிருது அப்படியே. எய்ட்ஸ் பாருங்க, அந்த வியாதியினுடைய ஒரு சின்ன துளி ரத்தத்துல ஒரு சின்ன டாட் இருந்தா கூட ரத்தம் முழுவதும் அந்த எய்ட்ஸ் நோய் என்ன செஞ்சிருது. அப்ப அது எவ்வளவு சீரியஸா என்ன செய்யுது, அது ரொம்ப சீரியஸா வேலை செய்யறது. ஆமாவா இல்லையா? அதை காட்டிலும் ரொம்ப கொடூரமானது பாவம். அதை காட்டிலும், இந்த சின்ன புண்ணை காட்டிலும், இந்த கேன்சருடைய செல்லை காட்டிலும், இந்த எய்ட்ஸினுடைய இந்த வைரஸை காட்டிலும், இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் கண்ணுக்கே என்ன செய்யாது, கண்ணுக்கே தெரியாது இல்லையா? ரொம்ப மைனூட்டா போய் அந்த மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு டீப்பா பார்த்தாதான் என்ன செய்யுது. கொரோனா வெளியில தெரியாத அந்த ஒரு வைரஸ் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான நான் சொல்றேன். எத்தனை உயிர்கள் மடிஞ்சது இல்லையா? கண்ணுக்கு தெரியாத ஒன்றே, மிகவும் மைனூட்டான ஒன்றை இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குமானால், இது எல்லாவற்றையும் காட்டிலும் பாவம் என்பது 1000 மடங்கு மைனூட்டானது. நம்ம வாழ்க்கையை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஆசீர்வாதங்களை மொத்தமா தின்று தீர்க்கிறோம். அல்லேலூயா. தெய்வ சமூகத்துல நம்மை முற்றிலும் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா தெய்வ சமூகத்துல? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தின காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென். தேவ ஆவிய நாளைக்கு ஏன்டா ஆண்டவர் என்ன செய்வாரு, ஏன்டா கணக்கு கேட்பாரு. ஆமென். நீ அதனாலதான் நான் உனக்கு சொல்லி ஒன்றை நீ ஏன் என்ன செய்யல, நீ சொல்லலன்னு சொல்லுவார். அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாருடைய ரத்த பலிக்கும் நான் நீங்களாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. தவறு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய குற்றங்கள் வரும்போது, குறைவுகள் வரும்போது, மீறல்கள் இருக்கும்போது நாம என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஆண்டவர் நம்மை உணர்த்தும் போது, தவறுகளை குறித்து நம்ம கிட்ட ஆண்டவர் சுட்டி காமிக்கும் போது, ஆமென், ஒரு நாள் நம்ம அதுக்கு அசதியா இல்லாதபடிக்கு, ஆண்டவரே நான் குறைவுள்ள ஒரு பாத்திரம், ஆண்டவரே என் குற்றம் நீங்க என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சாபத்தீடான காரியங்கள்ல ஏதாவது நான் ஈடுபட்டது உண்டானால் கர்த்தாவே, ஒரு விஷயம் எனக்கு நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எனக்கு நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எனக்கு நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் குற்றம் நீங்க என்னை நீங்க கழுவுங்க ஆண்டவரே. என் குற்றம் நீங்க என்னை நீங்க கழுவுங்க ஆண்டவரே. என் மேல நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. வைராகியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கோபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே ஏதாவது சாபத்தீடான காரியங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் என் வாழ்க்கையில காணப்படுமான கர்த்தாவே, மனமிறங்கி 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 நீங்க ஒரு விஷயம் மன்னிக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல ஈசோப்பினா என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்கப்பா, என் கண்ணை கழுவுங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தினுடைய விடுதலைக்கு ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய ரட்சிப்பிற்கு ஆண்டவரே, என் சொந்த பந்தங்களுடைய ரட்சிப்பிற்கு, என் சமுதாயத்தினுடைய ரட்சிப்பிற்கு என்னுடைய குறைவு, என்னுடைய பாவம், என்னுடைய மீறல் ஒரு தடையா இருக்க கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்கு, என் பிள்ளைகளுடைய விடுதலைக்கு, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவரே, என்னுடைய பாவம், என்னுடைய மீறல்கள் ஒரு தடையா இருக்க கூடாது என்று ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்க பலிபீடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க பலிபீடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் உணர்த்துகிற காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, செத்த மனசாட்சி நீங்கட்டும் ஆண்டவரே. துணிகரமான காரியங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்யும் போது, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது எனக்கு ஒரு உணர்வு வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் செய்கிறது தவறு என்று நீங்க என்ன உணர்த்தணும் ஆண்டவரே. நீங்க என்ன உணர்த்தணும் ஆண்டவரே. நீங்க என்ன உணர்த்தணும் ஆண்டவரே. என்னை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமில்லாத நபர்களோடு ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத உறவுகளோடு ஆண்டவரே, என்னுடைய ஐக்கியத்தை நான் துண்டித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்குகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. குற்றம் நீங்க என்னை கழுவுங்க ஆண்டவரே, என் பாவம் நீங்க என்னை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட முழு மனதோடு முழு இருதயத்தோடு நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னில் பாவம் இல்லை என்பேனானால் நானே என்னை வஞ்சிக்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறாரே அப்பா. என்னுடைய மீறல்களை நீங்க மன்னிங்கப்பா. என்னுடைய குறைவுகளை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக நேரங்கள்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற அற்புதங்களை, கர்த்தருக்காக ஒதுக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய சுகத்தை, விடுதலையை, செழிப்பை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாங்க பெற்று அனுபவிக்க விடாதபடிக்கு ஆண்டவரே எங்க பாவங்கள் ஒரு தடையாக இருக்குமான ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு விஷயங்களை தயவாய் நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய குறைவு, என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல்கள் ஆண்டவரே யாருக்கும் நீங்க நன்மை செய்வதற்கு ஒரு தடையா இருக்க கூடாது ஆண்டவரே. யாருக்கும் நீங்க அற்புதம் செய்வதற்கு தடையா இருக்க கூடாது ஆண்டவரே. என்னுடைய குறைவு ஆண்டவரே, ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு நிற்கிற இந்த ஜனங்களுக்கு ஒரு தடையா இருக்க கூடாது ஆண்டவரே. உங்களுடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க கரங்களில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. குற்றம் நீங்க கழுவுங்க ஆண்டவரே. பாவம் நீங்க என்னை கழுவுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றிலும் முழுவதுமாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. முற்றிலும் முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.